கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம். மதிவாணன், தற்போது நடைபெற்று வரும் விசாரணையில் யார் யார் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது? குறிப்பாக அறநிலையத்துறை தரப்பில் என்ன வாதமானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது? அதற்கு நீதிபதிகள் ஏதேனும் தெரிவித்திருக்கிறார்களா? இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக பணி நியமனம் செய்யப்பட்ட அறங்காவலர்கள் குழு தற்போது இருக்கிறார்களா என நீதிபதி அவர்கள் கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். இந்து சமய அறநிலைத்துறையில் சட்டப்படி கோவில் பழக்க வழக்கங்களை வரைமுறைப்படுத்துவது போன்ற நிகழ்வுகளை, நடைமுறைகளை, சம்பிரதாயங்களை வரைமுறைப்படுத்துவது போன்ற நிகழ்வுகளுக்கான நடைமுறைகளை உறுதிப்படுத்தி உள்ளது. இந்து சமய அறநிலையத்துறை தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஜோதி தனது வாதங்களை முன்வைத்து வருகின்றார். இந்து சமய அறநிலைத்துறையால் நியமனம் செய்யப்பட்ட அறங்காவலர் குழு தற்போது பதவியில் உள்ளாரா என நீதிபதிகள் கேள்விகளை எழுப்பினார்கள். அதற்கு ஆம், பணியில் உள்ளார்கள். அறநிலையத்துறை தரப்பில் பதில் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மதம் சார்ந்த விஷயங்கள் மிகவும் பரபரப்பானவை, தேவையற்ற பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடாது. கோவில் அறங்காவலர் குழு உறுப்பினர்களை கோவில் மீது பற்று இல்லாதவர் போல் தற்போது சித்தரித்து வருகின்றனர் என இந்து சமய அறநிலைத்துறை வாதங்களை மேற்கொண்டிருக்கிறது. 1981 தமிழ்நாடு அரசு தொல்வியல் ஆய்வுத்துறை எழுதிய புத்தகத்தை நீதிபதி முன்புகள் சமர்ப்பித்தனர் அறநிலையத்துறை வழக்கறிஞர்கள். ஆனால் தனி நீதிபதி அங்கு போய் பொது இடத்தில் தீபம் ஏற்றுங்கள் என்றால் எவ்வாறு ஏற்றுவது? வழக்கமாக தீபம் ஏற்றப்படும் தூண்களில் நாய்க்கர்களின் பெயரில் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் மலை உச்சியில் உள்ள தூணில் எதுவும் இல்லை என அறநிலைத்துறை வாதிட்டு வருகிறது. கோவில் தொடர்பான ஒரு புத்தகத்தில் 1981 போஸ் என்பவர் எழுதியிருக்கிறார். அதில் கார்த்திகை தீபம் எந்த இடத்தில் இயற்றப்பட்டு வருகிறது என்பது குறித்து எழுதியிருக்கிறார். தமிழ்நாடு அரசு தொல்வியல் ஆய்வுத்துறை எழுதிய புத்தகத்தை நீதிபதிகள் முன் சமர்ப்பித்து இருக்கின்றனர். நாகசாமி பதிப்புரை எழுதியிருக்கிறார். நாகசாமி ஓய்வு பெற்ற கல்வெட்டுத்துறை ஆய்வாளர் ஆவார். மலைக்கு செல்லும் வழியில் பாதி தூரத்தில் தீபத்தூண் உள்ளது. இந்த தீபத்தூண் ஆண்டவனுடைய தலை உச்சியில், அதாவது கற்பத சிரதத்திற்கு மேல் நடப்பட்டிருக்கிறது. இந்த தீபத்தூணில் புண்ணியவான்கள் அனைவரும் விளக்கு ஏற்றலாம் என அந்த கல்வெட்டில் கூறப்பட்டிருக்கிறது. அனுமன் சிலையும் உள்ளது. இங்குதான் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டு வந்துள்ளது என கூறியிருக்கிறார். இந்த தீபத்தூண் எவ்வளவு தூரம் உயரம் கொண்டது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அதற்கு இந்த திருமலை நாயக்கர் காலத்தில் அமைக்கப்பட்டது, பக்தர்கள் இங்கே தீபம் ஏற்றலாம் என கூறப்பட்டிருக்கிறது. இந்து சமய அறநிலைத்துறை தரப்பு வாதங்களை மேற்கொண்டிருக்கிறது. இந்த புத்தகம் இதற்கு முன் எழுதப்பட்டுள்ள வரலாற்று ஆய்வாளர்கள் குறித்து ஆவணங்களை குறித்து உங்களுக்கு குறிப்பிட்டுள்ளாரா? ரெஃபரன்ஸ் புக் என்ன கொடுத்துள்ளார் என நீதிபதிகள் கேள்விகளை எழுப்பியிருக்கின்றனர். மதுரையின் நாற்புறமும் உள்ள மலைகளில் உள்ள தூண்கள் குறித்த படங்களை நீதிபதிகளிடம் அறநிலைத்துறை சமர்ப்பித்து இருக்கிறது. வரலாற்று ஆய்வாளர்கள் பல்வேறு தகவல்களை கூறியிருக்கிறார்கள். மேலும் மயிலை சீனிவாசன் வரலாற்று ஆய்வாளர் சமண தூண்கள் குறித்து பல தகவல்களை கூறியிருக்கிறார். அவர் எழுதிய புத்தகமான சமணமும் தமிழும் சான்றாக இருந்து வருகிறது. மலை உச்சியில் உள்ள தூண்கள் போன்ற புகைப்படங்களை சமர்ப்பித்து இருக்கிறார்கள். தனி நீதிபதி தீபம் ஏற்ற வேண்டும் என கூறிய தூண் சமமான முனிவர்கள் அமைக்கப்பட்ட தூண். திருப்போன்ற மலை உச்சியில் இருப்பது தீபத்தூண் அல்ல, தமிழர்களுக்கு தூள். அதற்கான சில புதைப்பட ஆதாரங்களை சமர்ப்பித்திருக்கிறார். மயிலை சீனிவாசன் என்ற வரலாற்று ஆய்வாளர் சமணர் தூண்கள் குறித்த நூல்களை எழுதியிருக்கிறார். மயிலை ஸ்ரீ வெங்கடசாமி எழுதிய புத்தகங்களில் திருப்போன்றம் குறித்து குறிப்பிட்டிருக்கிறார். மதுரையின் நாற்புறமும் உள்ள மலைகளில் உள்ள தூண்கள் குறித்த படங்களை நீதிபதிகளிடம் அறநிலைத்துறை சமர்ப்பித்து வருகிறது. மேலும் மயிலை சீனிவாசன் வரலாற்று ஆய்வாளர் சமண தூண்கள் குறித்து பல தரவுகளை கூறியிருக்கிறார். அவர் எழுதிய புத்தகமான சமணமும் தமிழும் சான்றாக இருந்து வருகிறது என, அதே சமயம் மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய பல மலைகள் சமண குன்றுகள் தான் இருந்து வருகிறது. அங்கே சமணர்கள் வாழ்ந்தவர்களுக்கான பல்வேறு ஆதாரங்களிலும் இருந்து வருகிறது. அழகர்மலை, யானைமலை, நாகமலை, கீழவளவு குன்று என பல மலைகளை கூறலாம் என அறநிலைத்துறை சார்பில் பல்வேறு வாதங்களை முன்வைத்து வருகின்றனர். தற்சமயம் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது பல்வேறு வழக்குகள் நடைபெற்று வருகிற சூழ்நிலையும் கூட திருப்போன்றம் அந்த மலை உச்சியின் மீது தீபம் ஏற்றப்படக்கூடிய இந்த வழக்கானது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர் உள்ளிட்ட பக்தர்கள் அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய வழக்காக பயங்கரமான வாதங்கள் மற்றும் பிரதிவாதங்களை மேற்கொண்டு நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கானது மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டு மறு ஒரு தேதி அறிவிக்கப்படுமா அல்லது தொடர்ந்து நடத்தப்படுமா என்ற கேள்விகளுக்கும் விடை இன்னும் சில நிமிடங்களில் தெரிய வரும். மதிவாணன், தற்போது அறநிலையத்துறை தரப்பில் வைத்த வாதங்கள் குறித்து கூறினீர்கள். அதே போல மனுதாரர் தரப்பில் இதற்கு பிரதிவாதம் எதுவும் வைக்கப்பட்டிருக்கிறதா? தற்சமயம் முதற்கட்டமாக அறநிலையத்துறையை சார்ந்திருக்கிறவர்கள் மட்டுமே தங்களது வாதங்களை முன்வைத்து வருகின்றனர். இன்னும் சில நிமிடங்களில், அதாவது மனுதாரர் தரப்பில் வாதங்களை முன்வைப்பதற்கான வாய்ப்பு என்பது நீதிபதி அவர்கள் கொடுத்து வருவார்கள். கிட்டத்தட்ட இந்த வழக்கானது ஆரம்பிக்கப்பட்டு 45 நிமிடத்திற்கு மேலாக தொடர்ந்து அறநிலையத்துறை வழக்கறிஞர்கள் மற்றும்
அறநிலைத்துறை சார்பாக வந்திருக்கிற கோவில் நிர்வாகம் உள்ளிட்டவர்கள் மட்டுமே வாதங்களை முன்வைத்து வருகின்றனர். இன்னும் சில நிமிடங்களில் மனுதாரர் தரப்பு, அதாவது ராம ரவிக்குமாரனுடைய வழக்கறிஞர்கள் வாதாடுவார்கள். அப்போது அவர்கள் என்னென்ன விதமான கருத்துக்களை தெரிவிப்பார்கள் என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இவர்கள் தந்திருக்கிற அந்த கருத்துக்கும் மனுதாரர் தரக்கூடிய அந்த கருத்துக்கும் ஏதேனும் வித்தியாசம் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்துதான் நீதிபதிகள் அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளை இந்த வழக்கில் எடுத்துச் செல்வார் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. மதிவான, அதே நேரத்தில் 45 நிமிடங்களாக வாதமானது நடைபெற்று வருவதாக நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். 45 நிமிடமாக யார் யார் தரப்பில் வாதமானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது, தற்போது வரை நடைபெற்ற வாத பிரதிவாதம் குறித்த விவரங்கள்? நிச்சயமாக நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் வாதங்களை முன்னெடுத்து சென்றிருக்கின்றனர். அதே போல கோவில் நிர்வாகத்தின் சார்பாக வழக்குகளை முன்னெடுத்து செல்கின்றனர். அதே போல அறநிலைத்துறை சார்பாகவும் வழக்குகளை முன்னெடுத்து தொடர்ந்து வாதம் பிரதிவாதம் என்பது நடைபெற்று வருகிறது. இதனை அடுத்துத்தான் திருப்போன்றம் தீப விவகாரம் மேல்முறையீடு மனுக்கள் மீதான விசாரணை என்பது தொடங்கி இருந்தது. தொடங்கிய அந்த கணத்திலேயே இந்த விவகாரத்தில் கோவில் நிர்வாகத்திற்கே முழு உரிமை இருந்து வருகிறது. தனிநபர் உரிமையை நிறைவேற்ற முடியாது. தனிநபர் என்று குறிப்பிட்டு சொல்வது தனிநபர் நீதிபதி சுவாமிநாதன் அவர்களுடைய உத்தரவை நிறைவேற்ற முடியாது என்பதை நாம் எடுத்துக் கொள்ளலாம். கோவில் நிர்வாகத்திற்கு சட்ட வழிமுறைகள், சட்ட விதிகள், அறநிலையத்துறை விதிகள் என்பது இருந்து வருகின்றன என தேவஸ்தான தரப்பு வழக்கறிஞர்கள் தெரிவித்து வருகின்றனர். தீபம் ஏற்றுவது தமிழ் கலாச்சாரத்தின் ஒரு பகுதி என நீதிபதி தனது உத்தரவை குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இது கோவிலின் கலாச்சாரத்தில் வரக்கூடிய நிகழ்வு. கோவில் தரப்பு அதிகாரத்தில் தனி நீதிபதி எவ்வாறு உத்தரவுகளை பிறப்பிக்க முடியும்? அறங்காவலர் குழு உறுப்பினர்களை வழக்கில் சேர்க்காமல் தற்காவி நீதிபதி வழக்கில் சேர்த்திருக்கிறாரே, இது மிகவும் ஆபத்தான விஷயம் அல்லவா? தமிழர் கலாச்சாரத்தின் ஒரு வதவி என்று தனி நீதிபதி தீர்ப்பில் கூறியிருக்கிறார். ஆனால் இது பாரம்பரியமாக கடைபிடிக்கப்பட்டு வரும் ஒரு வழக்கம் என்பதை தனி நீதிபதி கவனிக்க தவறிவிட்டார் என கோவில் தரப்பு தங்களது வாதங்களை முன்வைத்திருக்கிறது. தனி நீதிபதி தனது தரப்பில் தனிப்பட்ட கருத்துக்களையும் தெரிவித்திருக்கிறார் என்று தேவஸ்தான தரப்பு வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தனி நீதிபதி தீர்ப்புகளை அளிப்பதற்கு இதில் உரிமை இல்லை எனவும், தனி நீதிபதி தனது தீர்ப்பில் தனிப்பட்ட கருத்துக்களை, அதாவது நீதிக்கு மாற்றாத தனிப்பட்ட கருத்துக்களையும் தெரிவித்திருக்கிறார் என தேவஸ்தான தரப்பு வழக்கறிஞர்கள் வாதாடி இருக்கின்றனர். கோவில் நிர்வாகத்தில் உயர் நீதிமன்றத்தில் நேரடியாக தலையிட முடியாது என உச்ச நீதிமன்றம் கடந்த 2021 ஆண்டு தீர்ப்பில் தெளிவாக கூறியிருக்கிறது எனவும், 100 வருடங்களாக உச்சி பிள்ளையார் கோவிலில் உள்ள தீபத்தூள் இருப்பதால் தீபம் ஏற்றப்பட்டு வருகிறது. அறங்காவல் குழு ஒப்புதல் அளித்திருக்கிறது. பின் ஏன் இது போன்ற உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும்? 2021 ஆண்டின் உச்ச நீதிமன்ற உத்தரவின்படி திருப்பதி தேவஸ்தான வழக்கில் தெளிவாக உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. தாங்கள் வழங்கிய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி மதிவான.